ஹாய் காய்ஸ் அண்ட் யங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே தண்டா கிங் ஆஃப் தி ஸ்டோரி நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். இடம் நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்க் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஆராக்கும் உங்கள் அம்மாவுக்கும் செம்ம ஃபன்னாக போயிருந்திருக்கும். உங்கள் அம்மா ரொம்ப காமிக்காக பண்ணியிருந்திருப்பாங்க. ஈவன் உங்கள் டேட் கூட உங்களுக்கு தஃப் லைக் கொடுத்துருப்பாங்க. ஜேகேக்கு உங்களுக்கான மேரேஜ்க்கு உங்கள் அம்மா ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஜேகே லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட ஒரு குட்டி ரொமான்டிக் போட்டுருந்துருப்பான். உங்கள் அம்மாவுக்கு அதை பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஓகேடா, நம்ம அப்படி ஸ்டோரி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டு ஒரே ட்ரீம்ஸாக கண்டுகிட்ருக்குறீங்க ஜேகே கூட. பட் ஜேகே கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் கூட வரல. ஃபோன் பண்ணுறேன் எட்ரின்னு சொன்னது தான். அதோட உங்களை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போனதோட இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்கான். இப்போ டைமை பார்த்தா ஒரு 9 o'clock ஆகுது. பெட்டில் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. சொல்கிறதோட சரி, செய்கிறதே கிடையாது. ஊருக்கெல்லாம் ஒரு மாதிரி, பொண்டாட்டிக்குனா ஒரு மாதிரியா? இதில் அம்மா இருக்கையில் அசால்ட்டாக கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துட்டு போயிட்டான். நானே ரொம்ப நாள் கழிச்சு வரை கிஸ் வாங்கியிருக்கேன். ஓ, ஏண்டா கடவுளே இப்படி என்ன மட்டும் சோதிக்கிற? ஒரு ஃபோன் பண்ணுறானா பாரு. ஃபோன் பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடா? ஒன்று பயான். அம்மா வெளியில் வா. ஏம்மா வெளியில் வான்னு சொன்னேன்டி. இந்த வரம்மா. இவனும் ஃபோன் பண்ண மாட்டான், இவங்களே என்னை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை தூக்கி பெட்டில் போட்டுட்டு கொஞ்சம் கோவமா போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னம்மா? என்னடி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல்ல? ஆமாம். அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணுற வேலை இருக்குது, நாளைக்கு போகணும். நாளைக்கே வா? 3 daysல மேரேஜ்னா சும்மாவா? நாளைக்கே ஷாப்பிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துரு, நேம் லிஸ்ட்டு. எல்லோரையும் இன்வைட் பண்ணணும்ல? அம்மா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன? ஏன் உனக்கு கல்யாணம் வேண்டாமா? யாரையும் இன்வைட் பண்ண வேண்டாமா? இல்லைம்மா, எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம், எனக்கு கல்யாணம் வேணும். ஓ, சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஒரு ஒரு பன்னெண்டு க்யூட்டான அந்த கோவம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோவத்தோடு போகிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்னடி சிரிப்பு? இல்லையே, ஒன்றும் இல்லையே. நீ சிரிச்ச, என் காதில் விழுந்துச்சு, நான் அதை கேட்டு தானே நின்னப்ப. நானும் சிரிக்கலையே. நீ சிரிச்சடி அப்படிங்கும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன். இருக்கட்டும், கையிடு முதல்ல அப்படின்னு நடிச்சிருவா அவங்க அப்பனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே குட்டி கோவத்தோட கீழே போகிறாங்க. நீங்கள் ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஓடி போயிட்டு பெட்டில் ஜம்ப் பண்ணி விழுந்து ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. பொண்டாட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கா? நீ பேசாத. ஏண்டி என்னாச்சு? பேசாதன்னு சொல்கிறேன். என்னடா? என்னன்னு சொல்லுடி. என்னவா? நீ பேசாமல் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறேன் எட்ரி லவ் யூன்னு சொல்லிட்டு போனேன். போனதுலேருந்து ஃபோன் பண்ணியா? இப்போ டைம் என்ன? சாரிடி, அங்கேருந்து வந்தம்மா, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அம்மாவும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்டி, ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதனால தான். என்னதான் இருந்தாலும் அப்போ என்னை மறந்துட்டல. நைட்டு ஃபோன் பண்ணால் தானடி நம்ம பேச முடியும். அதனால தாண்டி வெயிட் பண்ணி இப்போ அம்மா கூட டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தோடனே கால் பண்ணேன். ஆனாலும் நீ வேணாம், அர்த்தமே இல்லாமல் சண்டை போட ஆரம்பிக்காத. இப்போயே ஸ்டார்ட் பண்ணாதடி. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நான் வாங்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா சப்பாத்தி கட்டையில் அடிக்கலுன்னு நினச்சப்போ நான் உஷாராயிருக்கணும். என்ன உஷாராயிருக்கணும்? அப்போயே உன்னை வேண்டான்னு கழட்டி விட்டு வந்திருக்கணும். வட்டிங்க, கழட்டி விட்டு போவியா? நீ கழட்டி விட்டு போவியாடா அப்படின்னு சொல்லிட்டு பில்லவை எடுத்து எதிக்கிறதுக்கு கபூலில் ஒரே அடிதான். சவுண்டு கேட்குது அவனுக்கு. என்னடி பண்ணப்ப? அது ஒன்றும் இல்லை, பில்லோ தான். சரி சொல்லு, என்னை மிஸ் பண்ணியா இல்லையா? என்னடி கேள்வி இது? எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா? அதனால தான் அம்மா கிட்ட அவ்வளோ ஹெல்ப் கேட்டு ஸ்ட்ரைட்டாக அவனை பார்க்குறதுக்கு வந்தேன். நானும் தான். அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி. மேம்க்கு ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. ஐ மிஸ் யூ டி. ஐ டூ ஆல்சோ. சரி, நாளைக்கு என்ன பிளான்? அங்கே ஷாப்பிங், வெட்டிங்கான ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே நாளைக்கு அம்மா ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னாங்கடி. ஹாஸ்பிட்டலா? மேரேஜுக்கு அப்போ எதுவும் இல்லடி. ஹாஸ்பிட்டல் எதுவும் எமர்ஜென்சியாக இப்போ போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் காம் ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் இல்லையா? அவ்வளோதான். அம்மா இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏண்டி சொல்லு ஜேகே, நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நம்ம ஏன் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி போகக்கூடாது?
என்ன ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்லேயே நீங்கள் படுத்துக்கிட்டு உங்கள் பில்லோ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனை போய் பெட்டில் படுத்துட்டு அவன் செஸ்ட்டில் அவன் பில்லோ வச்சுக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சொல்லுங்கள் பாஸ், என்ன ரொமான்டிக்காக போகணும் உங்களுக்கு? ஏய் என்னையே என்னடி ட்ரெஸ் போட்டிருக்க? என்ன போட்டிருந்தா உனக்கு என்ன? அந்த ஸ்லீவ்லெஸில் ஷார்ட் க்ராப் டாப் ஷார்ட்ஸ் தானடி போட்டிருக்க? ஆமாம் போட்டிருக்கேன் தான். என்ன பண்ணுவ? வீடியோ கால் பண்ணட்டா? ஒன்றும் வேண்டாம். பயன் என்ன வீடியோ கால் பண்ணுறேன், கொஞ்சம் அட்டன் பண்ண முடியாது. ஏய் நான் புருஷன்டி, இருந்துட்டு போ. சரி அட்டன் பண்ண. முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ண? ஏய் அட்டன் பண்ணுறி, சும்மா ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த செகண்ட் வீடியோ கால் வரான். வந்துட்டான் சுருக்கி அவ்வளோ இது. அவன் சொன்னால் அப்படியே செஞ்சிடணுமா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் படுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ லோ நெக்கு, அந்த ஷோல்டரு இதெல்லாம் தெரியுது. அவனும் அப்படியே படுத்து தான் இருக்கான் பெட்டில், அவங்கள பார்த்துட்டே இருக்கான். எழுந்து உட்காரு. என்னால் முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது. என்ன வெட்டி முடிச்ச? ஃபுல்லாக ரூமில் தான் இருந்திருப்பேன். எழுந்து உட்காரு. ஜிக்கே நான் எழுந்து உட்காருவேன், ஆனால் நீ ஏதோ கமெண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஃபஸ்ட்டு எழுந்து உட்காருடி அப்படின்னா நீங்கள் எழுந்து உட்காருறீங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக பிரிட்டியாக இருக்கிறீங்க. அவன் 2 சிக்ஸ்லேயும் கையை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறான். எப்படி இருக்க? எனக்கு என்னடி செம்மையாக இருக்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. அந்த ஹேண்டை கொஞ்சம் லைட்டாக என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் காட்ட மாட்டான். எழுதி வச்சுக்கோடி, இன்னும் 2 days மட்டும் தான். முதல்ல 3ஆவது நாள் ராத்திரி இங்கே தான் இருப்பேன், பரவாயில்லையா? அது அப்போ பார்த்துக்கலாம். பார்க்க தானே போகிறேன், நான் தான் பார்க்க போகிறேன். உனக்கு மட்டும்தானே, அப்போ நீ தான் பார்க்கணும். ஜேகே அப்படிங்கும்போது ஏய் மம்மிடி ஏய் நகந்தானே வச்சுக்குவேன். ஏன்னா ஜிக்கி இப்படி போனேன்னு வச்சுக்கேன். ஏய் அம்மா கூப்பிட்றாங்கடி, நீ மட்டும் இப்போ போன உனக்கு அவ்வளோதான்டா. ஏன்டி சும்மா இருந்தேன், என்ன எழுந்திரிச்சு உட்காருன்னு சொன்னது இல்லாமல் அம்மா கூப்பிட்றாங்க, நீ மட்டும் போகிற என்னன்னு கேட்குறேன். இல்லைடி அம்மாடி ஜங்கோ இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த ஃபோனை டர்ன் பண்ணி பெட்டு மேலே வச்சுட்டு அவன் வந்து போகிறான். உங்களுக்கு கேட்குது, பட் வீடியோ எதுவும் கிளியராக தெரியல. எஸ் மேம், நாளைக்கு ஒயன் வீட்டில் ஷாப்பிங் போகிறாங்களாண்டா, அவங்க அப்பா அம்மா கால் பண்ணாங்க. ஸோ நம்மளும் வெட்டிங் ஷாப்பிங் ரெடி பண்ணணும், தெரியும்ல? ஓகேம்மா. சரி ஓகே, நாளைக்கு எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிக்கோங்க, நம்ம ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஷுவர் மேம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நீங்கள்? அம்மா டேப்லெட் எடுத்தாச்சு. ஜியாம்மா? ஓகே, நீ போய் வீடியோ கால் கனெக்ட் பண்ணு. அம்மா ஓடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டே போகிறாங்க. அவன் தலையை சிரிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு அவங்க ஃபோன் அப்படி டர்ன் பண்ணுறான், அவனோட ஃபோனை. ஏய் என்னடி கோவமா என்ன? ஆமாம் பின்ன இருக்காதா, நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி ஓடுறேன். ஏய் என்னடி உங்கள் மாமியார் தானடி? ஆமாம் மாமியார் தான். யார் இப்போ இல்லைன்னு சொன்னது? அப்புறம் என்னடி, அப்புறம் இப்படி மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க? என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அப்போது எனக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அது மட்டும் தெரியும், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் வேணும்னா நான் இருக்கலான்னு நினைக்கிறேன். நிறைய பேசுறடி நீ. சரி போய் தூங்கு, நானும் தூங்க போகிறேன். ஜிக்கு என்ன சொல்கிறீங்க? கால் பேசலான்னு சொன்னீங்க. இல்லடி அம்மா சொன்னாங்கள்ல நாளைக்கு வெட்டிங் ஷாப்பிங் இருக்குன்னு, ஸோ அதனால தான். அதுக்கும் ஃபோன் பேசுகிறதுக்கும் காலைல ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு தான் ஷாப்பிங் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டி எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்க வேண்டாம்னு சொன்னாங்களே. இல்லை எனக்கு அந்த ஒர்க் முடிச்சே ஆகணும், அதை நாளைக்கு தான் நான் முடிச்சாகணும், அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நீ போய் தூங்கு சரியா? சரி ஓகே. ஏய் பாய் பாய். என்ன சேட் ஆகிட்ட? மிஸ் யூ, அதனால தான்.
என்ன 2 டேஸ் தானே, அப்புறம் 2 பேரும் ஒரு பெட்டு தானே. ஆ ஆம் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பெட்டு தானே, இப்போ தானே தனித்தனி பெட்டில் இருக்கோம், அதை சொன்னேன். சரி நான் போகிறேன், லவ் யூ. ஆ கேட்கல, லவ் யூ சொன்னேன் ஜிகே, நீங்கள் திருப்பி சொல்ல மாட்டீங்கல்ல, லவ் யூ டி பை அப்படி சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணுறான். நீங்கள் பில்லவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு புரண்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டாக்டர் யானையிலேருந்து வெளியில் வராங்க. வீட்டில் நிறைய கார்ட்ஸ் குட்டி குட்டி வேலையாக அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் உங்கள் வீட்லேயே அந்த வெட்டிங் அதுக்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ டாக்டர் யான் தான், ஜியாம்மா சொல்லுங்கம்மா. ஜங்குக்குங்க ஏதோ அர்ஜென்ட் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரையும் போகிறேன்னு சொன்னான். அர்ஜெண்டா தெரியல, ரொம்ப எமர்ஜென்சியா. அவன் வர முடியாதுன்னு சொன்னப்பையும் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன், அம்மாட்ட சொல்லியிருக்கேன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணான். வெட்டிங் டயத்தில் கூட இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், உங்கள் பிள்ளை இல்லை அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே செக்கி வீட்டில் பயங்கரமாக அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. டாக்டர் யாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஒரே பையன் இல்லையா. ஸோ ஜியாம்மா சொல்லுங்கம்மா. குக்கிங் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு யாரை போடணுங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சாப்பாட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. ஓகே மேம். ஆரா எஸ் மேம். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம கார்ட்ஸில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்குமே நேரில் போய்ட்டு இன்வைட் பண்ணு. ஹாஸ்பிட்டல், நம்ம ட்ரஸ்ட், அப்புறம் எல்லாத்துலேயுமே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்வைட் அனுப்பிடு. ஓகே மேம். ஆரா எஸ் மேம். நேரில் போயிட்டு ப்ராப்பராக இன்வைட் பண்ணணும். ஓகே மேம். அதேமாதிரி ஒயனோட சைடும் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் யாரான்னு கேட்டு அவங்களே இன்வைட் பண்ணிடு. ஓகே மேம். அப்புறம் ஓகே எல்லாமே ஓகே. அண்டு அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போகணும், அது கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. ஷுவர் மேம். மேம் எஸ். சின்னதாக ரிசப்ஷன் மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தானே மேரேஜ். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு ஒரு சின்னதாக ரிசப்ஷன் இருக்கட்டும், நாளைக்குமா காலைல மேரேஜ், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடபுலாம் நடக்குது. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் நீங்கள் ஜுவல்ஸு இதெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்குறீங்க. ஜெக்கிக்கிட்டேருந்து கால் வருது, நீங்கள் நைஸாக அட்டன் பண்ணி உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. பேசு நான் பார்த்துக்கிறேன். அம்மா பரவாயில்ல பேசு, ஆனால் அப்படியே இதை செலக்ட் பண்ணிக்கிட்டே பேசு அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னாடி நிறைய வெட்டிங் ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறீங்க. சொல்லுங்கள் ஜிகே, இவ்வளோ மரியாதையாக சொல்ல மாட்டியடி. சொல்லுங்கள், என்ன விஷயமா கால் பண்ணீங்க? ஒன்றும் இல்லடி, ஹாஸ்பிட்டல் வந்தேன், ஞாபகமாக இருந்துச்சு, அதான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கலர் செலக்ட் பண்ணலான் இருக்க? அவங்களுக்கு பிடிச்ச கலரில் தான். என்ன மாடல் எடுக்கிற? என்ன மாடல்? வெட்டிங்கில் கவுன் தானே எடுப்பாங்க இந்த சைடு, வெட்டிங் கவுன் தானே எடுப்பாங்க. இல்லை வேண்டாண்டி. வேண்டாமா? பின்ன உங்கள் சைடில் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி. எங்கள் சைட்லையா? ஆமாம், அவங்க கல்ச்சர் படி வேணும். எங்கள் கல்ச்சர் படியா? சரி, என்ன கலர்? கலர் உனக்கு கோல்டன் கலர் ஓகேவா? அதுக்கு மேட்சிங்கான ஜுவல் செட் எடுத்துக்கோ. ஃபோட்டோஸ் அனுப்பு, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க பாஸ். நீங்கள் ஷாப்பிங் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தான் நேற்றே சொன்னேண்ணே, ஒரு எமர்ஜென்சின்னு. ஓகே பார்த்து சேஃபாக வாங்க. ஓகேடி, நைட்டு ரிசப்ஷனில் பார்க்கலாம். ஏய் ரெடியாக இரு. ஏய் போது பேசுனது வையி. நாங்கள்லாம் அந்த காலத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனால் மாப்பிள்ளை ஃபோட்டோ கூட பார்க்க மாட்டோம். ஏம்மா? ஏன்னா காட்ட மாட்டாங்க, அதனால பார்க்க மாட்டோம். ஓ, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஃபோனில் பேசுகிறது என்ன, மீட்டிங்கன்னா டேட்டிங்கன்னா. அதை எடு. அது வேண்டாம், நான் இந்த கோல்டன் கலர் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு அதானடி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நான் தான் இப்போ இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், நான் இதே எடுத்துக்கிறேன்ம்மா. குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டு விடுங்க. ஐயோ நீ வாயை மூடிடு, எல்லாம் ஒன்றால தான் நடந்துட்டுருக்கீங்க. ஒவ்வொருத்தி. அந்த ஜுவல் செட்டு இதுவும் எடுத்துக்கிறேன். ஏண்டி 2 ஃபோட்டோ எடுத்து ஜேகேக்கு அனுப்புகிறேன், அவருக்கு எது ஓகேயோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, இப்போயே நீ பொழைச்சிக்குவாம்மா. நல்ல பொண்டாட்டிக்கு ஏற்ற புருஷன், புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டி எனக்கும் தான் இருக்காங்களே. உனக்கு நான் கிடைச்சதே பெருசு அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. உங்கள் அப்பா தாலியை கீழே போட்டுக்கிட்டாரு. அப்போவே எங்கள் அப்பா சொன்னார்டி, அந்த காலத்தில் தாலி கட்ட வேண்டாம், நீ எங்கடி நான் பேச்சு கேட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்டேஸ் கொடுத்துட்ருக்காரு. இப்போ அப்படியே ஜேகே தான் அவங்க காலை கட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அங்கே உள்ள 2 டாக்டர்ஸ் வராங்க. சார் இவங்க தானா? எஸ், நான் சொன்ன மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே சார், எந்த ஒரு டவுட்டுமே வரக்கூடாது.
ஷியோர் சார். அண்ட் எக்காரத்தை கொண்டு நியூஸ் வெளில லீக் ஆகக்கூடாது. எஸ் சார் அப்படிங்கிறாங்க. அவன் அந்த பிளேஸை விட்டு போகும்போது அந்த பேஷண்ட்டை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக கட்டு போட்டு ஜஸ்ட் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும் தான் அந்த மூஞ்சிலே இருக்குது. கை கால் எல்லாமே செம்ம கட்டு போட்டு ஃபுல் பாடி கவரில் இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் அவங்க ரிசப்ஷன் தான் ரொம்ப அழகாக கிராண்டாக நடந்துகிட்ருக்கு. பாட்டு என்ன, டான்ஸ் என்ன, பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் போயிட்டுருக்கு. ஜேகே லிட்ரலி அவங்க அம்மா பையனா அவ்வளோ க்யூட்டாக நடந்துக்கிறான். அவங்க கூட அந்த ரிசப்ஷனில் எல்லாருமே வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவங்கள ரூமுக்கு போயிட்டு உங்கள் மம்மி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. இன்னும் ஜேகே அம்மா எல்லாருமே அங்கே தானே ஸ்டே பண்ணணும் ஒரே பிளேஸில். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கும்போது பேக் சைட்லேருந்து அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி உங்களை ரூமுக்குள்ளே தள்ளிட்டு போயிடுறான். ஜிக்கி 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 ஒரு நிமிஷம் கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கொண்டுட்டு போயிட்டு ரூம் அப்படியே லாக் பண்ணுறான். இதான் ஒரு ரூமா? இதான் என் ரூமு. இப்போ நீ வெளில போ. ஏய் வெளியில் போகிறதுக்கு அவன் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெட் மேலே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவங்க மேலே ஓவர் ஆகிறான். ஜிக்கி என்னது இது புது பழக்கம்? என்னது எழுந்திரி. ஏன் நம்ம பண்ணதே இல்லையா என்ன? சரி எழுந்திரி. யாராச்சும் பார்த்தாங்கன்னா அசிங்கமாக போய்டும். யாராச்சும் வந்துடுவாங்க எழுந்திரின்னு சொல்லுன்னு. முடியாது. அவங்க கழுத்தில் அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அவ்வளோதான் ஆஃப் ஆகிட்டீங்க. அவனை அப்படியே கிட்ட ரொம்ப டைட்டாக பிடிச்ச மாதிரி ஆஃபில் ஹக் பண்ண மாதிரி அவன் ஷோல்டரில் கை வச்சிருக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அவன் கிஸ் பண்ணி அந்த ரொமான்ஸ் கொஞ்சம் டீப்பாக அப்படியே போயிட்டுருக்கு. நீங்களாம் அவனுக்கு அலோவ் பண்ணி கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்ணு மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க லிப்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக அவனுக்கு கிஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை பைட் பண்ணி இழுக்கிறான். அம்மா ஜிக்கி விடு ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. அப்படியே பைட் பண்ணது ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. இன்னமும் உங்கள் லிப்ஸ் அவனோட லிப்ஸ்குள்ளே தான் இருக்குது. அவன் லிப்பை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னாச்சு சைலண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அவனுக்கு டக்கு 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 டக்குன்னு இன்னமும் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு ஜிக்கே ஜிக்கே அப்படிங்கும்போது அவன் தலையை கை வச்சுட்டு எழுந்து உட்காந்துடுறான். என்னாச்சு என்னாச்சு ஜிகே? ஒன்றும் இல்லடி ஜிகே. என்னாச்சு? ஏதோ ஹெட்டேக்கா என்ன? நான் ஏதோ சவுண்டா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க ஃபேஸே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவன் சீக்ஸில் கை வச்சுட்டு அவனை ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துட்ருக்குறீங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது. அவன் பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்றான். என்னாச்சு? அது நான் என்னன்னு சொல்லு. நான் ரெஸ்ட் ரூம் போனடி. ரெஸ்ட் ரூமா? ஒரு ரெஸ்ட் ரூம் அதோ அங்கே இருக்குது அப்படிங்கிறீங்க. அவன் டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கதவை அப்படியே சாத்திக்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நின்று பார்த்துட்ருக்குறீங்க. அவன் மிரர் முன்னாடி போய் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. பழசு உங்கள்கிட்ட அவன் பிஹேவ் பண்ண எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. பிகாஸ் இவ்வளோ நாள் இவ்வளோ ரொமான்ஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் எந்த இடத்துலையுமே எனக்கு வலிக்குது என்னை விடுன்னு நீங்கள் அவனுக்கு சொல்லியிருக்கவே மாட்டீங்க. இந்த வேர்டு அவனை கேட்கும்போது அவனுக்கு எல்லாமே ரிமெம்பர் ஆகுது, ரீகால் ஆகுது. அப்படியே அந்த மிரரை பார்த்துட்டே இருக்கிறான். என்னடா பண்ணியிருக்கிற நீ? என்ன இது எப்படி நடந்திருக்கும்? எப்போ நடந்துச்சு இது? அன்னைக்கு யாரோ இன்ஜெக்ஷன் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. உள்ள ஒரு 10 minutes அப்படியே அவன் மிரரை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கான். அவங்க இப்போ பார்த்தான் இல்லையா ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஃபேஸ், அதுதான் ஞாபகம் வருது. அதுவும் அன்னைக்கு நீங்கள் அழுது கதறின அந்த ஃபேஸும் அவனை மாற்றி வந்து அவனுக்கு பெரிய ஹெட்டேக்கே கொடுத்துருது. அவன் அப்படியே கம்முன்னு நின்றுட்டுருக்குறான் மிரர் முன்னாடி. ஜேகே ஆர் யூ ஓகே ஜேகே அப்படிங்கிறீங்க. அவன் டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து உங்களை டைட்டாக ஒரு ஹக் தான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. நீங்கள் அவனை டேப் பண்ணி கொடுத்து ஓகே ஒன்றும் இல்லை ஹெட்டேக்கா? இந்த ஷாப்பிங் சவுண்டு டான்ஸு சாங்குன்னு அப்படி கொஞ்சம் டென்ஸ்டாகவே இருந்தோம் இல்லையா, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை சரியா, இப்போ ஓகேவா அப்படிங்கிறீங்க. அவன் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவளை க்யூட்டாக பார்த்துட்ருக்குறீங்க. அவன் சீக்ஸில் கை வச்சு உங்கள் ஃபோர்ஹெட்டு உங்கள் சீக்ஸ் உங்கள் சின்னெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு போறேன்டி. என்ன மார்னிங் பார்க்குறேன் சரியா, நீ படுத்துக்கோ.
ஜிகே அது வந்து இல்லை ஆம் அம்மா வர சொல்லியிருந்தாங்க, நான் மறந்துட்டேன், நான் போகணும். சரியா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வந்துடுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னன்னே தெரிலையா? ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்கள் வெட்டிங் டே அன்னைக்கு. அவ்வளோ அழகா உங்கள் டைப் ஆஃப் ட்ரெஸ், உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீங்கள் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நம்ம கல்ச்சர் அதான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் டைப் ஆஃப் அந்த இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்கடா. அவ்வளோ அழகாக கிராண்டாக வர்றீங்க. அவ்வளோதான், அவன் மிரண்டு போய் நின்று பார்த்துட்ருக்கான். ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, ரொம்ப லாங்காக இருக்குது. நீங்கள் 2 காயிலையும் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே அடி மேலே அடி வச்சு அப்படியே வந்துட்டுருக்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஜேகே அவ்வளோ பெரிய ஸ்மைலோட பார்த்துட்ருக்கான். ஜேகே அம்மா அப்படியே டேர்ன் பண்ணி அவங்க அப்பாவோட பிக்கை தான் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஜேகேயோட அப்பாவை. அவங்க அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் ஜேகேயோட அம்மாவுக்கு ஒரு பவ் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்கள் வெட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஜேகே உங்கள்கிட்ட எதையுமே காட்டிக்கல, ஆனால் அவங்களே தான் அவன் பார்த்துட்டே இருக்கான், விடாமல் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கே ஷை ஆகிற அளவுக்கு அவன் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பிகாஸ் இவன் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டான் இல்லையா? ஸோ ஆரா, ஜியா அம்மா அண்ட் ஆரோட ஃபேமிலி, ஜியா அம்மாவோட ஃபேமிலி, ஜேகே அந்த அவனோட பாடி கார்ட்ஸோட எவ்ரி மெம்பர்ஸ், அவன் ஃபேமிலி இருக்க எல்லா மெம்பர்ஸுமே அங்கே இருக்காங்க. அந்த வெட்டிங் ரொம்ப கிராண்டாக சூப்பராக போயிட்டுருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஃபோட்டோ ஷூட்டு, ஆஃப்டர் தட்டு ஃபுட்டு எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து உங்களுக்காக பண்ணுறான். அந்த இடத்துல அந்த ப்ரெசன்ஸில் உங்கள் கூட அவன் அந்த மூமெண்ட்டை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க வெட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்கள் டாடா மம்மாலாம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு அந்த பிரிவு இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இப்போ பெர்மனெண்ட்டாக ஜேகேயோட வீட்டுக்கே வந்தாச்சு. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வெட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வரல. 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது. நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. 10 கிட்ட ஆக போகுது. அவன் வரவே இல்லை. அவன் கவுச்சில் வெளியில் அமைதியாக உட்காந்துருக்குறான். அவனுக்கு உள்ளே வர்றதுக்கு மனசே இல்லை. பிகாஸ் அவன் உங்களை பார்க்குறப்போ அந்த வீட்டுக்குள்ளே அந்த சவுண்டு தான் அவனுக்கு ஞாபகம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அவனால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. இப்போது இந்த டே நைட்டை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்ற ஒரு பயமே அவனுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவன் இருக்கிறான். இப்போது ஒரு 10 இருக்கும். யான் தான் ஃபோன் பேசிட்டு உள்ளே வராங்க. ஜேகே அமைதியாக உட்காந்துருக்கான். ஜேகே, ஜங்குக், எஸ்மா. என்னடா என்ன இப்படி உட்காந்துருக்க? உடனே நான் 8 ரூம் போக சொன்னேன்னா? அதுமா, அது ஒரு ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. வாட்? சாரிம்மா. ஜேகே, சொல்லுங்கம்மா. ரூம் போ. அம்மா, நான் கொஞ்சம் ரூம் போன்னு சொன்னேன். ஓகேம்மா. ஜியாம்மா, எஸ். அவனுக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுத்து அனுப்பிவிடுங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஜேகே கையில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்குறாங்க. அவன் குடிச்சிட்டு ரூமுக்கு போகிறான். டாக்டர் யானுக்கு புரியுது அவன் ஏதோ சம் டென்ஸ்டாக ஒரு குழப்பத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜேகே தான் வந்து ரூமை ஓப்பன் பண்ணுறான். அழகா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அவன் டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய்ட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு அவன் செஸ்ட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனை அப்படியே ஹெட்டை அப் பண்ணி பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் சீக்ஸில் கை வச்சுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஃபைனலி கல்யாணம் பண்ணியாச்சு. ஹாப்பியா? ஹாப்பி டி. உனக்கு? ரொம்ப ஹாப்பி. எனக்கு தெரியுமா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அவன் பெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறையா பேசுகிறீங்க. அவன் மேலே வச்சுருக்க அவ்வளோ லவ்வே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அவங்கள அப்படியே ஒரு மாதிரி இப்படி பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு ஏன்? நீ எப்பயாச்சும் என்னை விட்டுட்டு போகணுன்னு நினச்சிருக்கியா? இல்லை, என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை, சும்மா சொல்ல. என்னைக்காச்சு ஐயோ சாமி, இவன் நம்மளை பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டான், ரொம்ப காயப்படுத்திட்டான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிடலான்னு நினச்சிருக்கியா? இல்லை, அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்களுக்கும் அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. சேச்சா, நான் ஏன் அப்படி யோசிக்க போகிறேன்? எனக்கு அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையே. நிஜமாவே எதுவுமே இல்லையா? ஜிகே, ஏன் இப்படி கேட்டுட்ருக்குறீங்க? ஒன்றும் இல்லடி, சும்மா நிறைய அடி வாங்கியிருக்கல, அதான்.
போதும் போதும், இதான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அதெல்லாம் மொத்தமாக நான் திருப்பி கொடுத்துக்குவேன். ஆ சரி வயன், நீ படுத்துக்கோ, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. ஏண்டி இப்படி பார்க்குற? இல்லை, என்ன சொன்ன? இல்லடி, நீ தூங்கு, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஒர்க்கா? ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்களேடி, கொஞ்சம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கேஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது ஃபிலிக்ஸை பற்றி கொடுக்குறதுக்கு, அதான். ஓ, அதுக்கா? சரி, ஓகே. ஜேகே, எங்கே போகிற? நான் ஃப்ரெஷ்அப் ஆகிறேன்டி, எனக்கு ட்ரெஸ் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிக்கிறான். ஹேண்டை பிடிச்சி நிற்க வச்சுட்டு உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ண அவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நீங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரீங்க. அவனும் போகிறான், அவனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரான். நீ படுத்துக்கோ, நான் போகிறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. அவன் திரும்பி பார்க்குறான். நீங்கள் எழுந்து நின்று அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, வர லேட் ஆகுமா என்ன? அது வயன் வெயிட் பண்ண தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டில் கிஸ் பண்ணிட்டு அவனை அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்கள் ஃபேஸ்லேயே பார்த்துட்ருக்கான். அவன் சீக்ஸை பிடிச்சி உங்கள் லிப்ஸ் கிட்ட வரும்போது, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு ப்ளீஸ். அடுத்த செகண்ட் உங்கள் சீக்ஸ்லேருந்து கையெடுத்துடுறான். அவனால் அவங்க கிட்ட நெருங்கவே முடியல. அவன் ஒரு செகண்ட் உங்களை விட்டு அப்படியே பேக் சைட் போய் நான் வந்து நின்றுடுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. வெயிட் பண்ண வேணாண்டி, நீ தூங்கு சரியா, நான் வந்துடுவேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல பாப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் கொஞ்சம் நேரத்துலேயே ரூமை விட்டு வெளில போயிடுறான். உங்களுக்கு இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிகாஸ் ஜேகே யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களுக்கு முன்னாடியே எழுந்து வந்து அவங்க அம்மா கூட நின்று கிச்சனில் பேசிகிட்டு இருக்கான். கூட ஜி அம்மா இருக்காங்க. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அவனை பார்க்குறீங்க, அவங்கள பார்த்து கண்ணெல்லாம் அடிக்கிறான். நீங்கள் லைட்டாக கிஸ் அந்த சிம்பிளாக கொடுக்குறீங்க. அவனுக்கு கேட்ச் பண்ணுற மாதிரிலாம் சிம்பிள் கொடுக்குறான். ஸோ ஹாப்பியாக அப்படியே குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் போனாலும் அவன் உங்ககிட்ட சுத்தமாக வர மாட்டேங்கிறான். உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மார்னிங் ஆனால் அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போயிடுறான். நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறீங்க. ஈவினிங் ஆனால் அவன் வந்துடுறான். வந்து பார்த்தா அவன் சீக்கிரமாக தூங்கிட்டு இருக்கான். டைமை பார்த்தா 7 மணி தான் ஆகுது. அவன் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அவனே பார்த்துட்ருக்குறீங்க. பட் உங்களை ஹக் பண்ணுறது, உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, உங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, டாக்டர் யான், நீங்கள், அப்புறம் அவன் 3 பேர் வெளியில் போகிறது, எல்லாமே பண்ணுறான். பட் அவங்கக்கிட்ட வரவே மாட்டேங்கிறான். இப்போ 1 டே நைட் தான் ஹாஸ்பிட்டல் விட்டு அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வரான். நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஹே பாப்பா, தூங்கலையாடி நீ? இல்லை ஜிக்கு, தூக்கம் இல்லை. ஒரு நிமிஷம் இரு, ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். காஃபி எடுத்துட்டாட்டா? இல்லை வேணாண்டி, நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகலாம், அம்மா வெயிட் பண்ணுறாங்க, சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம். சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கபோர்டு ஓப்பன் பண்ணி அவனுக்கு டவல் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் ஃப்ரெஷ்அப் ஆகி போயிட்டு ரிட்டன் வெளில வரான். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வச்சிட்ருக்கிறீங்க. அவன் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு மிரரில் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க விடாமல். என்னடி என்னாச்சு, எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவன் ஃபோர்ஹெட்லலாம் கை வைக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு அவன் ஷர்ட் பட்டன் போட்டுட்டு இருக்கும்போது அவன் சேர்ஸில் லைட்டாக அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி அவன் நெக்கு கிட்ட போயிட்டு ஃபைனலாக அவன் நெக்கில் நல்லாவே கிஸ் பண்ணுறீங்க. அவன் எதுவுமே பண்ணலை, உங்களை ஜஸ்ட் பேக்கில் ஹக் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கான். நீங்கள் அவன் லிப்ஸ் கிட்ட போயிட்டு அவனை லிப்ஸ் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண போகும்போது, சிக்கி ப்ளீஸ், எனக்கு ப்ளீட் ஆகுது சிக்கி, என்னால் முடியல, நான் செஞ்சு விட்டுற அப்படின்னு நீங்கள் சொன்னது தான். அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் கிட்ட வரவும் ஃபீல் பண்ணி அடுத்த செகண்ட் உங்களை புஷ் பண்ணி விட்டுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஓயன், சாரிடி பாப்பா, அது கொஞ்சம் டயர்டு அதானே. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நல்லா தெரியுது, இக்னோர் பண்ணுறியா, என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? ஏய் அப்படிலாம் இல்லடி, என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, வா நம்ம சாப்பிட போகலாம், ஸ்டாப் இட். என்னாச்சும் வயன், நான் பேசிகிட்டு இருக்கேன் ஜிகே, நில்லு, நான் பேசணும். சரிடி பேசலாம், நம்ம சாப்பிட்டு வந்து பேசலாம், கீழே அம்மா இருக்காங்க, அவங்க தூங்க போயிடட்டும், நம்ம பேசலாம். இல்லைன்னா இப்போயே பேசணும் ஜிகே, நான் பேசணும், டோரை லாக் பண்ணிட்டு வரேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை லாக் பண்ணிட்டு ரிட்டன் அவங்ககிட்ட வரான். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் என்னாச்சுடி? நான் தான் அதை கேட்கணும்.
நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுது தானே? நீ இப்போ என்னை என்ன பண்ணுன? எனக்கு ரைட்ஸ் இல்லை, எனக்கு ரைட்ஸ் இல்லையா? ஏண்டி இதுக்கு போய் அழுக கை கொண்டு வராத நீ. மேரேஜ் ஆகி எவ்வளோ நல்லா இது சொல்லு. 15 days ஆயிடுச்சு, 15 days ஆயிடுச்சு. என்னை ஹக் பண்ணி தூங்குறியா நீ? ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டல்ட்டு போகிற, நைட்டு வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கிற, கிட்ட வர மாட்டேங்கிற. கிட்ட வர மாட்டேங்கிறேன்னா என்னடி இது பண்ணுற? எல்லாமே பண்ணுற. அப்பா அம்மா பார்க்க கூட்டிகிட்டு போகிற, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, ஹாப்பியாக வச்சுக்கிற, வெளியில் கூட்டிகிட்டு போகிற, தேட்ரு, பார்க்கு, பீச்சு, டாக்டர், நீன்னா எல்லா மூமெண்ட்ஸும் இருக்குது. ஆனால் நீ வேறன்னு கேட்குற ஜிக்கே. வேற என்னன்னு உனக்கு தெரியலல்ல? இல்லை சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா? வயன் அது புரியுது. போர் அடிச்சிட்டேன்னா என்ன? வேணாம், எமோஷ்னலாக இருக்க, நம்ம அப்புறமே பேசிக்கலாம். இல்லை, எனக்கு இப்போ நீ சொல்லி ஆகணும். தொட வந்தால் நீ தூரம் போகிற, நீ பண்ண வேண்டியதை நான் பண்ணுறேன், என்னை பிடிச்சி தள்ளி விடுற. என்ன நினச்சிட்டு இருக்க? வயன் கீரடி ஏண்டி எமோஷ்னல் தாண்டா ஆற. சும்மா எப்போ பாரு என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்க. உனக்கு தெரியல, ஈவன் உனக்கும் நீடிங்காக தானே இருக்குது. எனக்கு இருக்கு ஜிக்கே, அசிங்கமாக இருக்குது வெளியில் சொல்கிறதுக்கு. வாயை திறந்து சொல்லிட்டு நிற்கிறேன். யார்கிட்ட? என் புருஷன்ட்ட தானே நான் கேட்க முடியும். ஏன் உனக்கு வேற எவ்வளாச்சு வயன் வேணாம், வாயை உடச்சிடுவேன். எனக்கு ஒன்றை தவிர வேற யாரடி இருக்கா தெரியுது இல்லை? அப்புறம் ஏன் நான் உன் பொண்டாட்டி தானே, அதாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். அவனை அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று பார்க்குறீங்க. முடியலடி, என் பொண்டாட்டி, நான் காதலிச்ச பொண்ணை நான் நீ கதற நான் அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறான். உங்களுக்கு இப்போதான் புரியுது அவன் என்ன பிரச்சனையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே நின்று அவனை பார்த்துட்ருக்குறீங்க. முடியலடி, அன்னைக்கு நீ இவ்வளோ கத்திருக்க, இவ்வளோ தூரம் கதறி இருக்க, என்கிட்ட எவ்வளோ தூரம் நீ கெஞ்சி இருக்கிற. நான் அன்னைக்கு மிருகத்தோட மோசமாக நடந்துட்டுருக்கேன்டி. நான் நினச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும். என்னால் அதை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்கவே முடியல. எவ்வளோ பேர் வந்தாலும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஈவன் நான் கொலை கூட பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு பொண்ணை நான் இந்த அளவுக்கு நான் காயப்படுத்துவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே டேரேஸோடு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. என்னால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி. எனக்கு உங்ககிட்ட வந்தாலே நீ அன்றைக்கி கத்துனது தான் என் காதில் விழுகுது. என்னால் உங்ககிட்ட நெருங்க கூட முடியலை. எங்கே மறுபடியும் காயப்பட்டுருக்கணும், கஷ்டப்பட்டுருவேன்ட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவன் ஃபேஸை ரஃப் பண்ணுறான். நீங்கள் நீல் டவுன் பண்ணி அப்படியே அவன் முன்னாடி உட்காடுறீங்க. அவன் அப்பயே உங்கள் டியர்ஸை வைப் பண்ணுறான். சாரி சிக்கி, உனக்கு ஞாபகம் வந்துச்சா? எஸ் அப்படின்ற மாதிரி அவன் ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறான். இப்போ இன்னைக்கு ரிசப்ஷன் நைட்டு, அதனால தான் என்னை விட்டு நீ தூரமாக போயிட்டுருக்கியா? என்னால் உன்கிட்ட நெருங்க முடியல. உன் ஃபேஸை பார்த்தால நீ அன்னைக்கு என்கிட்ட பாரு, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க. நான் அன்றைக்கி கஷ்டப்பட்டேன்னா என்னை காயப்படுத்தினதை நான் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு ஜெக்கி. அன்னைக்கு நானா ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். நானா ரிமூவ் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. ஐ ஹேட் அ ப்ளீடிங். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, அன்னைக்கு நீ என் மேலே வச்சுருந்த லவ்வை சொல்லிட்டு தான் நீ என்னை டச் பண்ண. அன்னைக்கு நீ என் மேலே வச்சுருந்த அந்த லவ்வை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ என்கிட்ட என்ன நீ சரி பண்ணன அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே வியர்ட் ஐஸோடு பார்த்துட்ருக்குறான். அது உனக்கும் மீறி உனக்குள்ளே இருந்தது அன்றைக்கி வெளியில் வந்துச்சு. அன்றைக்கி உன் தப்பும் கிடையாது, அது சிச்சுவேஷன். அன்றைக்கி நீ அந்த நிலைமையில் இருந்த ஜேகே. இதை ஏன் நீ இப்போ கொண்டு வர்ற? என்னால் முடியல. ஸோ என்கிட்ட வர்றப்பெல்லாம் நான் உனக்கு கஷ்டப்பட்டது தானே ஞாபகம் வருது. அப்படியே இருந்துக்க. இனிமேல் என்கிட்ட வந்தா நான் என் காயப்பட்டுருணும், அதானே உன் பயம்? எப்போ நான் உனக்கு ஒய்ஃபாக தெரிஞ்சு உன் ஒய்ஃபை நீ தொட வரையும் நீ அப்போ என்கிட்ட வா, சரியா? அதுவரை நான் உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன்.
நானும் இப்படி இருந்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு, நீங்கள் எட்டி போக போக என்னை விட்டு தூரமாக போக போக நான் இன்னமும் ஹர்ட் ஆகிட்டு தான் இருக்கேன். கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. அவன் அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். அவனை சொல்லியும் தப்பு இல்லை இல்லையா, அவங்க சுச்சுவேஷன் அவனுக்கு புரியுது. அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது எம்மிக்கிட்டேருந்து கால் வருது. அவன் அட்டன் பண்ணுறான். சொல்லியுமே, என்னடா என்னாச்சு, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லடி, சொல்லு, ஏன் மேரேஜ் கொல்ல? சாரிடா, அமெரிக்காவில் ஒரு முக்கியமான விஷயமா அப்பா கூட இருந்துட்டேன். ஸோ அதான். சரி, ஓகே, எப்போ வர? இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வந்துடுவேன்டா. சாரிடா அதை சொல்லதான்டா கால் பண்ணேன். ஏய், செம்ம கடுப்பில் இருக்கேன்டி உன் மேலே. கல்யாணத்துக்கு கூட வர முடியலையா, இப்போ சாரி சொல்லிட்டு இருக்க? அது சரி, நீ என்னை கழட்டி விட்டு வந்தானே, நீ எல்லாம் என்னை பற்றி பேசாத. வாயை உடச்சிடுவேண்டி, சீக்கிரம் வந்து சரி, சரியா? சரி. ஏய், உன் ஒய்ஃபு அதான் அந்த பொசசிவ் குயின், அவளை கேட்டேன்னு சொல்லு. சரிடி, எனக்கு தெரிஞ்சு அவள் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன்டா. ஏன் பொண்டாட்டி எதுக்கு விட்டு கொடுக்கணும்? இல்லை, ஒரு கேப் கிடச்சா நான் வரலான்னு நினச்சேன். சத்தியமாக உனக்கு அட்டி பறக்க விட்ருவா. வேண்டவே வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். கரெக்டுடா, நான் அன்னைக்கே பார்த்தேன். என்னம்மா இருந்தா தெரியுமா, அவள் கண்ணில் அவ்வளோ லவ், உன் மேலே மட்டும்தான். எப்பா, எனக்கே பார்க்க பயமாக இருந்துச்சு. நல்ல வேளை நான் மேரேஜ்க்கு வரல, இல்லைன்னா எங்கடி இங்கே மேரேஜ்க்கு வந்தேன்னு என்னை ஓட அடிச்சிருப்பா. அதனால தான் நான் வரல. சமாளிக்காத, சீரியஸடா. அவள் மேலே வச்சிருக்க லவ்வை நான் அன்றைக்கி வயசில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்காக அவங்க அம்மா கிட்ட நான் தைரியமாக நின்று பேசினா பற்றியா, அப்போலேருந்து நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அவளுக்கு ஒரு ஃபேனாகவே மாறிட்டேன். நான் கேட்டேன்னு சொல்லு, சரியா? நான் சீக்கிரம் வந்து பார்க்குறேன்னு சொல்லு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறான். அவங்க மேரேஜ் ஃபோட்டோஸ், வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்படியே அழகாக க்யூட்டாக செட் பண்ணி வச்சுருக்குறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அவங்க லவ்வை சொல்லிட்டு தான் நீ எனக்கு வந்து இன்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையே ரிப்பீட் பண்ணி பார்க்குறான். ஸோ அவனுக்கு அதுவும் ஞாபகம் வருது. அவங்க இயர்ஸ் கிட்ட வந்து ஐ லவ் சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் கீழே வரான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு க்யூட்டாக பார்த்துட்டு கீழே வரான். டாக்டரியா, நீங்கள் அஜி அம்மா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. மேம், சொல்லுவேன். நான் நைட் டியூட்டி போகலான் இருக்கேன் அப்படிங்கிறிய. ஜிகே அப்படியே அவங்க அம்மா பார்க்குறான். ஜி அம்மா பார்த்துட்ருக்காங்க. நைட் டியூட்டியா? எஸ் மேம். எமர்ஜென்சி இப்போது நைட்டில் தானே ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு அதிகப்படியான எமர்ஜென்சி வந்துட்டுருக்கு. நான் நைட்டில் டேக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் பெர்மிஷன் தரீங்களா? நோ, ஐ கான்ட் கிவ் டு யூ. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் எனக்காக. என்னாச்சு மேம்? நான் இன்றைக்கி நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போயிடுறீங்க. அவங்க ஜெக்கியை பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி நைட்டே சரியாகணுது. ஓகே மேம், இது அகெயின் நடக்கக்கூடாது. எஸ் மேம். ஜங்குக் அம்மா, தப்பு யாரோடது? என்னோடதுதாம்மா. போய் சாரி கேளு. அவன் நைட்டு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. நம்ம வீட்டு பொண்ணு நைட் டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகேம்மா, நான் பேசுகிறேன். ஓகே ஜியா, என்னோடய டேப்லெட் எடுத்து ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. திமுரு பிடிச்சவன் ஒரு செகண்டில் அப்படியே அம்மா கிட்டே கேட்டுட்டாலே. நைட் டியூட்டியாக பார்க்குறேன், நைட் டியூட்டி வர்றேன் இருடி, உனக்கு இன்றைக்கி என் கூட தான் நைட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வரான். பார்த்தா நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டாக்டர் கோட்லாம் வியர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட் ரெண்டையே கட்டின்னு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு முறைச்சிட்டு நீங்கள் இப்போ செம்ம கிளம்பிட்டு இருக்கீங்க. வந்து டோர்கிட்ட வரும்போது, வழி விடுங்க, எங்கடி போகிற? நைட் டியூட்டி இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். யார் சொன்னா? நான் இப்போ தான் மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். மேம் பெர்மிஷன் கொடுத்தாங்களா என்ன? இல்லை, ஆனால் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் முடியாது. நீங்கள் என்னை வழி விடு. நான் ஏற்கனவே செம்ம கோவத்தில் இருக்கேன் ஜிக்கே. இருந்துட்டு போ, என் கூட நைட்டு இருந்துட்டு போ. என்னை விடுன்னு சொல்கிறேன்ன அப்படிங்கும்போது அவன் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே டோரில் பின் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறான். என்ன பண்ண போகிறேன்? உன்னால் தான் என்கிட்டே வர முடியாதுல்ல, பிகாஸ் உனக்கு தான் பயமாச்சு. உனக்கு நான் என்னைக்காச்சும் பொண்டாட்டின்னு ஞாபகம் வந்திருந்தா தானே தெரிஞ்சிருக்கும் உனக்கு என்கிட்ட வரதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு. உனக்கு தான் பயம் அப்படிங்கும்போது அடுத்த செகண்ட் உங்கள் லிப்ஸோடு அட்டாச் பண்ணி நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ப்ரீத்தோட்டே முடியல விட்டு அவன் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். யாருக்குடி பயம்? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் தானடி கிஸ் பண்ணணும். ஐம் சாரி.
எனக்கு ஒன்றும் சாரி எல்லாம் தேவையில்ல. ஐம் சாரி. ஒன்று வேணாம் போ. சாரி. நான் போறேன் போடா அப்படிங்கும்போது அவங்கள ஒரே இழுதான் இழுத்து பெட் மேலே புஷ் பண்ணுறான். நீங்கள் எழுந்திருக்க பார்க்குறீங்க. படு. நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹெட்டை அப்படியே ஷேக் பண்ணுறீங்க. படுன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே பேக்கில் போய் படுத்துக்கிறீங்க. அவங்க மேலே அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு அரௌண்ட் 12 to 1 o'clock மாதிரி தான். வித்தவுட் ட்ரெஸ்ஸில் உங்கள் மேலே ஜிக்கு மேலே ஒரு ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. அவ்வளோ ஸ்வெட்ஸு. அவங்க பேக் சைடு ஹக் பண்ண மாதிரி அவனோட ஒரு ஹேண்ட் உங்கள் ஆர்ம்ஸ்குள்ளே வந்து உங்கள் செஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் சைடாக திரும்பி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ரைட் ஹேண்டை அவன் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கான் பேக் சைட்லேருந்து. உங்கள் லிப்ஸ் அவன் சக் பண்ணி கிஸ் பண்ணி உங்கள் இயர்ஸ் கிட்ட கிஸ் பண்ணி உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி அவன் தர்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப ரொம்ப ஹார்ட்டாக அவ்வளோ வைல்டாக அந்த செஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. உங்களை அந்த பொசிஷனில் முடிச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வந்துட்டுருக்கான். ஏசி ஆன் பண்ணிக்க. வேணாம் சிக்கி ஒரு ஸ்வெட்ஸாக இருக்குது. ஏசி ஆன் பண்ண வேணாம்னு சிக்கி என்னால் முடியல. ஏசி ஆன் பண்ணுன்னு சொல்கிறேன்னா ஏன் சிக்கி பாருடா எவ்வளோ ஈரம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு தாண்டா அவன் அப்படியே கீழே பெண்ட் பண்ணி பார்க்குறான். அவன் ஒரு பெட்ஷீட் எடுத்து உங்கள் பாடி ஃபுல்லாக ராப் பண்ணி தொடச்சிட்டு அவன் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டு ஃபுல் அவுட் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஜேகேயோட ஒரு ஹாப்பியான லைஃப், ஒரு க்யூட்டான லைஃப். அவன் வெளியில் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் யானுக்கு ஒரு நல்ல பையனை உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹஸ்பண்டாக அப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். உங்களை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, டாக்டர் யான் கூட அப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, ஹவாங் சோவாங் ஆரியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது, ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்குறான். ஜிக்கி கூட உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக போயிட்டுருக்கு. சின்ன சின்ன சண்டை வந்தாலும் நிறைய ரொமான்ஸ் தான் உங்கள்கிட்ட போயிட்டுருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் டே தான் அந்த பேஷண்ட் இருந்திருப்பாங்க இல்லையா, எமர்ஜென்சின்னு சொல்லி அட்மிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, ஜிக்கி கூட போய் பார்த்து இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பேஷண்ட் முன்னாடி அப்படியே கை கட்டி நின்றுட்டுருக்கான். டாக்டர் யான் தான் வராங்க. ஜிக்கி அம்மா என்னாச்சு, யார் இது? தெரியலம்மா, அன்றைக்கி ஒரு நாள் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேண்ணே. ஓகே, அப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு காருக்குள்ளே இவங்க இருந்திருக்காங்க. யார் என்னன்னு தெரில. சரி ஓகே, எமர்ஜென்சிங்கிறனால அட்மிஷன் போட சொன்னேன். சரி ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்மா அவங்க பிரெயின் டெட் ஆகிடுச்சு. அவங்க ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கே நீ இப்படி நின்று பார்த்துட்ருக்க? நம்ம கெரியரில் இதெல்லாம் சாதாரணம் தானே? எஸ்மா, பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்களோட ஆர்கன் எடுத்து நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? பட் சிக்கி இவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா, இல்லைம்மா நான் எல்லாத்தையுமே பேக்ரவுண்டெலாம் செக் பண்ணிட்டேன், இவங்களுக்குன்னு யாரும் இல்லை. ஸோ நம்ம லாஸ் ஆகிற ஆர்கனை எடுத்து ஏன் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஓகே, உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணு, நல்ல விஷயம் தானே. அம்மா நான் சப்போர்ட் பண்ணுறேன். அம்மா ஆக்சுவலி அவங்க இப்போ உயிரோடு தான் இருக்காங்க. நம்ம பேசுகிறது கேட்கும். ஏன் எனக்கு தெரியும், பிரெயின் தானே டெட் ஆகிருக்கு. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லுங்கம்மா. நான் என்னடா சொல்ல போகிறேன்? இல்லைம்மா, அவங்க ஆர்கன் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லுங்களேன். ஜிகே அது ப்ளீஸ்மா. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த பேஷண்ட் கிட்டே போயிட்டாங்க. டாக்டர் யான் அவங்க இயர்ஸ் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த உடலை விட்டோ இந்த வேர்ல்டை விட்டோ போனாலும் சரி, நீங்கள் நிறைய பேரோட உடம்புல உங்கள் உடல் உறுப்பா நீங்கள் வாழ தான் போகிறீங்க. ஆர்கன்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. அதை கொடுத்து நீங்கள் இன்னொரு உயிரை வாழ வைக்க தான் போகிறீங்க. இன்னொரு உயிரை வாழ வைக்கிற அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷமாக தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். நீங்கள் எப்போவுமே மேலேருந்து அவங்களோட ஆர்கன் யாரோட உடம்புலலாம் இருக்கோ அவங்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு போங்க.
ஏன்னா நீங்கள் போனாலும் நீங்கள் எப்போவுமே இங்கே வாழ தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரைட் ஐஸ்லேருந்து ஒரு ட்ராப் அப்படி அந்த டியர்ஸ் வருது. ஜேகே அதை நோட் பண்ணுறான். அம்மா நீங்கள் கிளம்புங்க. சரிடா சீக்கிரம் வா, ஒயின் கால் பண்ணா. ஓகேம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த பேஷண்ட் அப்படியே பார்த்துட்டு அவன் டியர்ஸு போயிட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு, இதே மாதிரி அம்மா உனக்கு இருந்திருந்தா நீ மாறி இருக்க மாட்டேல்ல ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறான். அப்படியே தலை எந்திரிச்சு அவனை பார்க்குறான். அந்த இடத்துலையே ஃபெலிக்ஸ் இறந்தும் போகிறான். ஸோ அவன் அந்த ரூமை விட்டு வெளில வரும்போது லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அவன் வெளில வரான். ஸோ அப்படியே அவனோட டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபைனலாக ஒன் டே தான். ஜேகே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் நீங்களும் ஜேகேயும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் அட்டன் பண்ணுறேன், நீங்கள் லைட்டாக முண்டுறீங்க. அவன் அட்டன் பண்ணிவிட்டு காதில் வைக்கிறான். நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க, தேடி கட்டி பிடிக்கிறீங்க. பிகாஸ் அவன் ஒரு இன்ச்சு நகர்ந்து போயிருப்பான். ஸோ அவன் அவங்கள தூக்கி அப்படியே ஹக் பண்ண மாதிரி அவன் செஸ்ட்டில் வச்சுட்டு உங்களுக்கும் அவனுக்கும் அப்படியே பெட்ஷீட் கவர் பண்ணுறான். அவங்க அந்த ஹேரெல்லாம் டப் பண்ணி விட்டுட்டு அட்டன் பண்ண கால் அப்படியே லைனில் தான் இருக்குது. ஜேகே உங்களை ஃபுல்லாக ஒரு ஹேண்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணி அவன் செஸ் கிட்ட அவன் நெக்கு கிட்ட உங்கள் ஃபேஸ் அப்படியே இன்செர்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை டேப் பண்ணி கொடுக்குறான். பிகாஸ் நீங்கள் சினிங்கிட்டு இருக்கீங்க. அவன் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டேப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோனை லிசன் பண்ணுறான். ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். பிகாஸ் ஆப்போசிட் பர்சன் அப்படியே அமைதியாக இருந்திருப்பாங்க. அவன் அப்படியே அமைதியாக கண்ணை மூடி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஜேகே என்ன ஜேகே எப்படி பாஸ் இருக்கீங்க? புது ஒய்ஃபு, பாசமான அம்மா, கேரிங்கான கேர்டேக்கர் ஜியாமா, நல்ல நண்பன் ஆரா, குட் ஃப்ரெண்ட் யமி. சந்தோஷமான வாழ்க்கைல்லடா. எப்பட்றா உனக்கு மட்டும் இது எல்லாமே இது அமையக்கூடாதுல்ல? என்ன யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா? நீங்கள் மறுபடியும் சின்னுங்கிறீங்க. அவன் டேப் பண்ணி கொடுக்குறாங்கள. ஓகே ஓகே இங்கே தாண்டி இருக்கேன். ஹலோ கேட்குதா? மறுபடியும் அவன் ஜேகே அமைதியாகிடுறான். தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைடா. ஆனால் இப்போ சொல்கிறேன், ஊட்டிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்குவ. அப்படி தெரிய வர்றப்ப நீ உயிரோடே இருக்க மாட்டடா. என் அண்ணனை அம்மா கையிலே நீ கொல்ல வச்சிருக்கல. ஜேகே லைட்டாக ஸ்மிருக் பண்ணுறான். விட்ட மாட்டேன். வாணி வேரோட நான் புட்டிங் எடுக்கலை. நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா. I will coming for you. I will kill you. I'm waiting. ஓகேடா, நம்ம இதோட இந்த சீரீஸை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாரோட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, 1 year ப்ரெக்னென்சி ஆன மாதிரி காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா, நான் அன்றைக்கி வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, ஹீ ஹேட் அ ப்ளீடிங், லாட் ஆஃப் அ ப்ளீடிங், ரொம்ப ப்ளீடிங் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட டேமேஜ் ஆன மாதிரி தான் கொடுத்துருப்பேன். லிட்ரலி ஒரு ரேப் அந்த லைக்கில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டயத்தில் ஜேகேயும் ஹெராயின் எடுத்திருந்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ப்ளீட் ஆகியிருந்திருக்கும், ரொம்ப அப்டோமன் வந்து டேமேஜ் ஆகியிருந்திருக்கும். அந்த ப்ளீடிங்ஸ் வந்து 2 days கண்டினியூ ஆன மாதிரி அப்படி கொடுத்துருப்பேன். ஸோ வந்து ப்ரெக்னென்சி அந்த அந்த இதை வந்து நான் மென்ஷன் பண்ணி அந்த ஒரு தாட்லேயே நான் அந்த கொடுத்துருக்க மாட்டேன் அந்த பாட்டை. ஸோ எல்லோரும் இந்த கொஸ்டின் கேட்டிங்க, ப்ரெக்னென்சி எங்கே, ஏன் ஜேகேக்கு அது ரீகால் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் நான் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். ஓகேடா, டாடா பாய், see you, love you all. கமெண்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா, பாய், லவ் யூ.